Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 7/4 of the corresponding sides of the triangle PQR. Scale factor 7/4 greater than 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து greater than 1 PQRங்கிற ட்ரையாங்கிள் வந்து greater than 1 கான்செப்டில் வரையணும். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7/4 greater than 1. ஸோ greater than 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து குட்டியா வரையணும். அதாவது வெளியே தான் P dash Q dash வரணும். சரிங்களா? P dash Q dash R dash வந்து வெளியே தான் வரணும். ஸோ நான் ரஃப் டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து குட்டியா வரையணும். இந்த சென்ஸ் உள்ளதான் PQR வரணும். P dash R dash. சரிங்களா? ஸோ greater than 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து குட்டியா வரையணும். சரிங்களா? ஸோ ஒரு குட்டியா ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். நீங்க மெஷர்மெண்ட் எடுத்தும் வரையலாம். சில ஸ்கூல்ஸ்ல வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் மெஷர்மெண்ட் எடுத்து 6 சென்டிமீட்டர் இல்லை 3 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்து வரைவாங்க. சும்மா வரைஞ்சாலும் வரும், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து குட்டியாக வரைஞ்சாச்சு. இதுக்கு வெளியே தான் பெரிய ட்ரையாங்கிள் வரும்னு அர்த்தம். கிரேட்டர் தென் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு அக்யூட் ஆங்கிள் எடுக்கணும். அக்யூட் ஆங்கிள் எடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த லெஸ் தென் 1 ரூல் ஃபாலோ பண்ணோம்ல, அதே சேம் கான்செப்ட் தான். கிரேட்டர் நம்பர் ஆருக்கு டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் ஜாயினிங். ஸோ இதில் 7/4ல கிரேட்டர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 ஆர்க்ஸ் வரையணும். மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. சும்மா நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆர்க்ஸ் வரையும் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? செவன் ஆர்க்ஸ் வருதான்னு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 7 ஆர்க்ஸ் வரைய போகிறோம். 1 அதான் கொஞ்சம் பெருசாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வரையறதுக்கு. 2 3 4 5 6 7. சரிங்களா? ஸோ நம்ம வந்து 7 ஆர்க்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து ரே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து இந்த குட்டி ட்ரையாங்கிள் தான் என்னது PQR. ஸோ இது வந்து Q dash Q1 Q2 Q3 Q4 Q5 Q6 Q7. ஸோ கிரேட்டர் நம்பர் ஆர்க் வரைஞ்சாச்சு. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர். டினாமினேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயினிங் வந்து 4ஓட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 4ஓட எதை ஜாயின் பண்ண போகிறோம்னா இந்த பாயிண்ட் இங்கே இருக்கு இல்லையா, 4Q4ஓட இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நீங்கள் ஜாயினாக தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ அடுத்தது வந்து 7க்கும் 4க்கும் தான் இங்கே சிமிலர் வரையணும். அப்போ 4க்கும் 7க்கும் வரைய போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு இப்போ முன்னாடி வரைஞ்ச ஆர்க்கை விட கொஞ்சம் கம்மி பண்ணி வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் Q4ல வரைகிறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரைங்க, கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு. அதே அளவு வச்சு Q7ல ஒரு ஆர்க் வரைகிறோம். ஓகே. இப்போ இங்கேருந்து இது மெஷர் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் அதே அளவு தான் இருக்கும், சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். இங்கே மெஷர் எவ்வளோ இருக்கும் இதுலேருந்து இதை மெஷர் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன பண்ணணும்னா ஆர்க் வரையணும். ஸோ வரைஞ்சாச்சா? இப்போ இதுதான் என்னது, இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ணணுங்க ஜாயின் பண்ணிட்டு போகணும். சரிங்களா? இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி எங்கே வருதோ அப்படியே ஜாயின் பண்ணுங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம இது வந்து கிரேட்டர் தென் 1 இல்லையா, அப்போ வந்து வெளியே தான் வரும் ட்ரையாங்கிள், டேஷ் ட்ரையாங்கிள். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னதுன்னா R dash. ஓகே. இப்போ P dash வந்து இங்கே லொக்கேட் பண்ண போகிறோம்.
இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே சேம் ப்ராசஸ் ஆர் டேஷ்க்கும் ஆர்க்கும் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்க்கு அதே அளவு வச்சு இங்கேருந்து ஒரு ஆர்க் வரையணும். இப்போ இங்கேருந்து இதை மெஷர் பண்ணி இங்கே வச்சு ஒரு ஆர்க் வரையணும். அவ்வளோதான். ஓகே, பொறுமையாக வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு இதையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகணும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த பக்கம். ஆல்ரெடி இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து மீட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் என்னதுன்னா பி டேஷ். அவ்வளோதான், சிம்பிள் சம் தான். ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 1 கான்செப்ட். கொஞ்சம் பொறுமையாக வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ கிரேட்டர் தென் 1 அப்படின்னா என்னதுன்னா, ஃபஸ்ட்டு ட்ரா ஸ்மால் ட்ரையாங்கிள். கிரேட்டர் தென் 1ஓட கான்செப்ட் இதுதான். ஃபஸ்ட்டு ட்ரா ஸ்மால் ட்ரையாங்கிள். அடுத்து வந்து கிரேட்டர் நம்பர் ஆர்க்ஸ் வரையணும். ஃபர்ஸ்ட் ஜாயினிங் வித் டினாமினேட்டர். அதாவது கிரேட்டர் தென் 1 இருந்தாலும் சரி, லெஸ் தென் 1 இருந்தாலும் சரி, இந்த கான்செப்ட் மாறாது. இந்த கான்செப்ட் எதுவாக இருந்தாலும் கிரேட்டர் நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் தான், ஃபர்ஸ்ட் ஜாயினிங் வித் டினாமினேட்டர் தான். இது மட்டும் தான் மாறும். ஆப்போசிட் தான். லெஸ் தென் 1னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பெருசாக வரையணும், கிரேட்டர் தென் 1னா ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் சின்னதாக வரையணும். அவ்வளோதான், ஆப்போசிட் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் வந்து புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ போன வீடியோவில் நம்ம லெசன் பார்த்துருக்கோம். இதே கான்செப்ட் நான் எழுதியிருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆனால் இந்த ஆர்க்ஸ் வரையும் போது கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அளவு மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் சம். உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் வரையறதுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க. அதனால அந்த ரேடியஸ் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்க்ஸ் வந்து ஈஸியாக வரைஞ்சிடும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.